வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அஸ்வசும கொடுப்பனவு குறித்து வெளியான அறிவிப்பு. நள்ளிரவு முதல் மீண்டும் உயர்வடைந்த எரிபொருள் விலை. வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல். மின்சார தடையை தவிர்க்க அதிரடி நடவடிக்கை. விலை கட்டுப்பாட்டை மீறிய வியாபாரிகள் மீது நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை. கொழும்பு பயணிகளுக்கு எச்சரிக்கை. விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள். நாட்டில் தற்போதுள்ள எரிபொருள் கையிருப்பு. QR எரிபொருள் ஒதுக்கீடு தொடர்பில் வெளிவந்துள்ள புதிய தகவல். மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. பணம் மற்றும் தங்க நகைகள் குறித்து அறிவுறுத்தல். எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பம். 17 மாவட்ட மக்களுக்கு இன்று முதல் அறிவிப்பு. யாழில் வாள்வெட்டில் முடிந்த வாய்த்தர்க்கம். பெண்ணொருவரின் விரல்களை துண்டித்த இளைஞர். யாழில் கிணற்றில் தவறி விழுந்த யுவதிக்கு நேர்ந்த கதை. பிரியாணிக்கு பின் தர்பூசணி. உயிரிழப்புக்கு காரணம் அது இல்லை. திடுக்கிடும் தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பில் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி நாட்டில் உள்ள அஸ்வசும பயனாளிகளில் சுமார் 77% வலுவூட்டல் திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியன இந்த முன்னோடி திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தம்மிக்க முத்துக்கல தெரிவித்தார். அத்துடன் உலக வங்கி திட்டத்தின் கீழ் 10,975 பயனாளி குடும்பங்கள் வலுவூட்டல் திட்டத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சுமார் 40% இதுவரை இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக தம்மிக்க முத்துக்கல சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஆசிய அபிவிருத்தி வங்கியும் 13 மாவட்டங்களில் உள்ள 10,300 குடும்பங்களை வலுவூட்டுவதற்கான முன்னோடி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தி வருவதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலையில் மாற்றங்களை அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 2026 மே 2ஆம் தேதி நள்ளிரவு முதல் இந்த விலை மாற்றம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய எரிபொருள் விலையின் அடிப்படையில் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 12 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 1 லீட்டரின் புதிய விலையாக 410 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 லீட்டரின் புதிய விலையாக 470 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓட்டோ டீசல் 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 லீட்டரின் புதிய விலையாக ரூபாய் 392 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சூப்பர் டீசல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 லீட்டரின் புதிய விலையாக 458 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனியார் மற்றும் வணிக தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் உட்பட இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக $195 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதற்கு அமைய இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் வாகன இறக்குமதிக்கான மொத்த செலவு $613 மில்லியன் பதிவாகியுள்ளது. மத்திய வங்கியின் தரவுகளின்படி கடந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் வாகன இறக்குமதிக்காக $247 மில்லியன் செலவிடப்பட்டிருந்தது. மார்ச் மாத செலவு $195 மில்லியன் பதிவாகியுள்ளது. மேலும் முதல் காலாண்டு மொத்த செலவு $613 மில்லியன் ஆகவும் 2025ஆம் ஆண்டு மொத்த செலவு $247 மில்லியன் ஆகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தடையற்ற மின்சார உற்பத்தியை உறுதி செய்யும் நோக்கில் அவசர விலை மனு கோரல் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட 5 நிலக்கரி கப்பல்களில் முதலாவது கப்பலில் இருந்து நிலக்கரிய இறக்கும் பணிகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளன. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தின் போது கடல் சீற்றமாக இருக்கும் என்பதால் அதற்கு முன்னதாகவே நிலக்கரி கையிருப்பை பூர்த்தி செய்ய அரசாங்கம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது.
செப்டம்பர் மாதம் வரை நுரைச்சோலை நிலக்கரி மின் நிலையத்தின் செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுப்பதே இதன் முதன்மை நோக்கமாகும். மே மாத இறுதி முதல் ஆகஸ்ட் வரை நிலவும் மோசமான வானிலை காரணமாக நிலக்கரியை இறக்கும் பணிகள் பாதிக்கப்படலாம் என்பதால் தற்போதே பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. முந்தைய கொள்முதலில் தரம் குறைந்த நிலக்கரி விநியோகிக்கப்பட்டதால் ஏற்பட்ட சிக்கல்களை தவிர்க்க தற்போதைய நிலக்கரியின் தரம் மற்றும் எரிசக்தி அளவு ஆகியவை உரிய ஆய்வுகளுக்கு பின்பே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. வலுசக்தி அமைச்சின் செயலாளர் GMRD அபோன்ஷு வழங்கிய தகவலின்படி 3 கப்பல்கள் ஏற்கனவே துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. ஒரு கப்பலில் உள்ள நிலக்கரியை முழுமையாக இறக்குவதற்கு சுமார் 5 நாட்கள் எடுக்கும் என்பதால் அனைத்து பணிகளும் முறையாக திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு கீரி சம்பா உள்ளிட்ட அரிசி வகைகளை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிய நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடு முழுவதும் தொடர்ச்சியான சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. ஹெஸ்பேவே போகந்தர பொருளாதார மத்திய நிலையத்தில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் அரசாங்கத்தின் அதிகபட்ச விலையை மீறி அதிக விலைக்கு கீரி சம்பா விற்பனை செய்யப்பட்டதை அடுத்து நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் அதிரடி முற்றுகையிட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக நேற்று பிளியந்தலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பல விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தல் மற்றும் பதுக்கி வைத்தல் போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இத்தகைய அநீதியான செயல்கள் இடம்பெற்றால் பொதுமக்கள் உடனடியாக தமது முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கமாக 1977 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலைதீவு ஜனாதிபதி முகமது முய்ஷுவின் உத்தியோகபூர்வ இலங்கை விஜயத்தை முன்னிட்டு கொழும்பில் சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாலைதீவு ஜனாதிபதி மே 3 முதல் மே 6 வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார். ஜனாதிபதி மற்றும் அவரது தூதுக்குழுவினரின் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற பயணத்துக்காக இந்த சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன்படி மே 3 ஜனாதிபதியின் வாகன தொடரணி கட்டுநாயக்க கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையூடாக கொழும்பை வந்தடையும். ஒருகுடவத்தை சந்தி, பேஸ்லைன் வீதி, பொரளை சந்தி, DS சேனநாயக்க சந்தி, ஹொர்டன் பிளேஸ், தாமரை தடாக சுற்றுவட்டம், ஆனந்த குமாரசுவாமி மாவத்தை, நூலக சந்தி, பிளவர் வீதி சந்தி, லிபர்டி சுற்றுவட்டம், சென்ட் மைக்கேல்ஸ் வீதி, காளி வீதி, காளி முகத்திடல் சுற்றுவட்டம் மற்றும் யோக் வீதி ஆகிய பகுதிகளூடாக வாகன தொடரணி பயணிக்க உள்ளது. எனவே ஜனாதிபதி பயணம் செய்யும் வேளையில் அப்பகுதிகளில் போக்குவரத்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்டு வாகனங்கள் மாற்று வழிகளில் திரும்பிவிடப்படும். போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பயணம் தாமதங்களை தவிர்க்கவும் வாகன ஓட்டிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளது. QR எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெட்ரோல் மற்றும் டீசல் அடங்கிய 2 கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ள நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முனையங்களில் இவற்றை இறக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. துறைமுக அதிகாரிகளின் தகவல்களின்படி முதலாவது கப்பலில் 20,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 20,000 மெட்ரிக் டன் டீசல், இரண்டாவது கப்பலில் 35,300 மெட்ரிக் டன் பெட்ரோல் என்பவற்றை இறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் தலா 37,000 மெட்ரிக் டன் டீசல் அடங்கிய மேலும் 2 கப்பல்கள் இந்த மாத இறுதியில் வருகை தரவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஹேமந்தகுமார தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போதுள்ள கையிருப்பு மற்றும் திட்டமிடப்பட்ட இறக்குமதிகள் மூலம் எதிர்வரும் ஜூலை மாதம் வரை தட்டுப்பாடின்றி எரிபொருளை வழங்க முடியும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தகவல்கள் கூறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழலில் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் போதுமான அளவு விநியோகம் தொடர்கிறது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் கையிருப்பு நிலை சீராக உள்ளதால் தற்போது நடைமுறையிலுள்ள QR எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது தொடர்பிலும் அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா மற்றும் கேளிக்கை பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு போலீசார் அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். சுற்றுலா பயணங்களை எவ்வித அசம்பாவிதங்களும் இன்றி பாதுகாப்பாக முடித்துவிட்டு திரும்புமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் வாகனங்களை செலுத்துபவர்கள் போக்குவரத்து சட்டங்களை முழுமையாக கடைபிடிப்பதோடு அதிக வேகத்தை தவிர்த்து சோர்வு ஏற்படும் போது ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு குறித்து அறியாத நீர்நிலைகளில் குளிப்பதை தவிர்க்குமாறும் இயற்கை சூழலை பேணி பாதுகாத்து குப்பைகளை உரிய இடங்களில் அப்புறப்படுத்துமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
அத்துடன் பணம், தொலைபேசி மற்றும் தங்க ஆபரணங்கள் போன்ற பெறுமதிமிக்க பொருட்கள் தொடர்பில் கூடுதல் அவதானத்துடன் இருக்குமாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் பாதுகாப்பாக வீடு திரும்பும் வரை உங்கள் குடும்பத்தினரின் எதிர்பார்ப்பு காத்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொண்டு பொறுப்புடன் செயல்படுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி இன்று 17 மாவட்டங்களில் பகல் முழுவதும் வெப்ப குறியீடு, அதாவது மனித உடல் உணரும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நீடிக்கக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, சப்ரமுவ, வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் கொழும்பு, கம்பகா, மொனராகல மாவட்டங்களில் நிலவும் வெப்பமான வானிலை குறித்து எச்சரிக்கை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் அதிகப்படியான வெளிப்பாடும் செயற்பாடும் சோர்வை ஏற்படுத்தக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீரிழப்பு மற்றும் உட்பு இழப்பு காரணமாக தசைப்பிடிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டு சம்பவத்தில் பெண்ணொருவரின் 2 விரல்கள் துண்டாக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. வட்டுக்கோட்டை காவல் பிரிவுக்குட்பட்ட முதலிய கோவில் பகுதியிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஏற்கனவே அயல் வீட்டு இளைஞருக்கும் குறித்த பெண்ணின் குடும்பத்துக்கும் இடையே முரண்பாடு காணப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் நேற்றைய தினம் வேலை முடிந்து வந்தபோது அவரை வழிமறித்து அவரது துவிச்சக்கர வண்டியை குறித்த இளைஞன் பறித்துள்ளார். இந்த நிலையில் இதுகுறித்து அவர் தனது மனைவிக்கு கூறியதை அடுத்து அவரது மனைவி குறித்த இளைஞனுடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது குறித்த இளைஞன் அந்த பெண் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தியுள்ளார். வாள்வெட்டில் படுகாயமடைந்த பெண் நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். குறித்த இளைஞனுக்கு ஏற்கனவே பல வழக்குகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் கிணற்றில் தவறி விழுந்த யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. ஊர்காவத்துறை மெலிஞ்சிமுனை பகுதியைச் சேர்ந்த அனிஸ்டன் மேரி அபிநயா வயது 19 என்ற யுவதியை உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த யுவதி இளவாலை திருக்குடும்ப கன்னியார் மடத்தில் கடந்த 3 மாதங்களாக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் தவறி கிணற்றினுள் விழுந்துள்ளார். இதையடுத்து அவரை மீட்டு தள்ளிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் மும்பையின் பைதோனி பகுதியில் இரவு சிக்கன் உணவை சாப்பிட்ட பிறகு உணவுக்கு பின்னர் தர்பூசணி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உணவு நஞ்சானதால் உயிரிழந்ததாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகின. இதனால் தர்பூசணிக்கும் உயிரிழப்புக்கும் தொடர்பில்லை என மகாராஷ்டிரா உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பில் இந்திய ஊடகங்கள் கூறியுள்ளதாவது, கடந்த சனிக்கிழமை இரவு 10:30 அளவில் நடைபெற்ற விருந்தில் குடும்பத்தினர் பிரியாணி சாப்பிட்டு பின்னர் நள்ளிரவு 1 மணிக்கு தர்பூசணி சாப்பிட்டுள்ளனர். அதிகாலை 5 மணியளவில் குடும்பத்தினர் அனைவருக்கும் கடுமையான வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அனைவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். அவர்கள் சாப்பிட்ட தர்பூசணி பழத்தின் எஞ்சிய பகுதிகள் ஆய்வக சோதனைக்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் உடற்கூறு ஆய்வில் இதயம் மற்றும் மூளை உள்ளிட்ட உள்ளுறுப்புகள் பச்சை நிறமாக மாறியிருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உடலில் நச்சுத்தன்மை இருந்தும் தெரிய வந்த நிலையில் இது உயிர் மாய்ப்பு என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக இந்திய ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.